கொன்னிச்சிவா ஓட்டாக்கு ஃபேம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆனிமி நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் கடந்த வாரம் என்னென்ன ஆனிமி அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு, என்னென்ன ஆனிமிலாம் வந்திருக்கு, என்னென்ன தமிழ் டப்டு ஆனிமி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்று நான் பார்த்துடலாம். நான் லாஸ்ட் வீக் வீடியோ போட முடியல, சம் கிளாஸ் இஷ்யூஸ். ஸோ அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஓவராக பேச வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பமே டீமன் ஸ்லேயர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதோட மூவி இன்ஃபினிட்டி கேஸ்லார் கூட மூவி ஒன் வீக் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எக்கச்சக்கமான ரெக்கார்டை பிரேக் பண்ணிகிட்டு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்ல போனால், இந்த ஜப்பானில் ரிலீஸ் ஆன ஆனிமி மூவிஸ்லேயே டே 1ல் அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ண ஒரு ஆனிமி மூவி எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அது டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்லார் மூவி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக இந்த அனிமி $700 மில்லியன் கலெக்ட் பண்ணணும்னு நம்ம படிக்கிறது. இன்னும் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகலை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரிலீஸ் பண்ணி முதல் 3 நாளில் பார்த்தீங்கன்னா $40 மில்லியன் இது கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படியே போகும்னா வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக $7 மில்லியன் ஈஸியாக ரீச் பண்ணிவிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டீமன் ஸ்லேயர் மூவி பற்றி எக்கச்சக்கான விடயங்களை இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒன்று நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, இதில் 1 மினிட் சீக்வன்ஸ் ஒன்று வருதான் இந்த மூவியில். அது பண்ணுறதுக்காகவே 5000 ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இதோடைய மூவி வரப்போகுது. 2025 இந்த மூவி, அடுத்த மூவி பார்த்தீங்கன்னா 2027, அடுத்த லாஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா 2029. ஸோ இப்படி 2 இயர்ஸுக்கு ஒரு கவர்ற மூவியை செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மூவி பண்ணுறதுக்கே சுமார் 3.5 வருடங்கள் எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சும்மா பார்த்தீங்கன்னா யூஃபோட்டபிள் தரமாக குக் பண்ணுவாங்க அனிமேஷனை. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் ஒரு சில ஸ்பாய்லர் சீன்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் நோச்சாக இருக்குது இந்த குவாலிட்டி. ஸோ ஃபுல் மூவி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைடாக. ஸோ எல்லோரும் பார்த்து ஃபன் பண்ணிக்கோங்க. டீமன் ஸ்லேயர் பார்த்தீங்கன்னா அனிமேல மட்டும் சம்பவம் பண்ணல, மாங்காவிலையும் சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு செல்லிங் மாங்காஸ்லேயே 7th பிளேஸை இப்போ டீமன் ஸ்லேயர் பிடிச்சிருக்கு. அதாவது சுமார் 220 மில்லியன் காப்பீஸை பார்த்தீங்கன்னா விற்றுருக்கானுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ 7th பிளேஸில் டீமன் ஸ்லேயர் வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கப்பட்ட கைஜு நம்பர் 8 டுடே சீசன் 2 அது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் டப்போடே நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சக்கமோட்டோ டேஸுடைய சீசன் 1 பார்ட் 2 அதையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப வெயிட் பண்ண டேண்டடான் சீசன் 2க்கான தமிழ் டப்பிங் இப்போ அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். டிராகன் பால் சூப்பர் மாங்க யாராச்சும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இது இந்த வருஷம் கம்பேக் கொடுக்காதுன்னு ஒஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் தான் அது அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராச்சும் ஃபாலோ பண்ணிட்டீங்களா கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் மை ஹீரோ அகாடமியாவோடைய ஃபைனல் சீசன் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கின்ற October 4 ஸ்ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய பேர் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் தான் பார்த்தீங்கன்னா மாங்கா முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆனிமி முடிய போகுது. ஸோ நிறைய ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹார்ட் பிரேக் தான். ஸோ நல்ல ஒரு லெகசி முடிச்சு வைக்க போகிறாங்க. பட் மாங்கா எண்டிங் அந்த நல்லா இருக்காது. பட் ஆனிமில் அது சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 86 மாங்காவோடைய ஃபைனல் ஆர்க் பார்த்தீங்கன்னா வரும் செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 86 மாங்கா யாராச்சும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களா? நான் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபாலோ பண்ணிட்டீங்களான்னு கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்து நான் சொல்ல போகிற நியூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷாக்கிங்காக இருக்கலாம், நிறைய பேர் கேட்டிருக்கலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மஸ்கு மாமாவோட ப்ராடக்ட் தான் இந்த க்ரோக் ஏஐ. ஸோ அந்த க்ரோக் ஏஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க. அது எப்படின்னா, நம்ம டெத் நோட்டில் வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா மிசா கேரக்டர். ஸோ அவங்கள மாதிரி ஒரு ஆனிமே கேரக்டர் அங்கேயும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதர் ரீஜன்ஸில் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஏரியாவிலேருந்து அந்த அப்டேட் வரல. ஸோ வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நாமளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சும்மா க்ரோக்கே பார்த்தீங்கன்னா நெருப்பாக பேசுங்க. நம்ம கெட்ட வார்த்தை பேசும், சரி கெட்ட வார்த்தை பேசும். ஏன்னா டீட்டெயில்ஸ் வேணும், அப்டேட் வேணும், அதுக்கிட்ட கேட்டாலும் அதுவும் சொல்லும். ஸோ அப்படி ஒரு எல்லாம் கலந்த ஒரு தான் இந்த க்ரோக்கே. ஸோ இதோட இப்படி இந்த அனிமேஷன்லாம் வச்சு விஷுவல்லாம் வச்சு ஒன்று வருதுன்னா எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டு பிரேக்கருக்கு லைவ் ஆக்ஷன் வரப்போது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு மூவி தான். அந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த வருடத்துடைய இறுதியான December 4 இந்த விண்டு பிரேக்கருக்கான லைவ் ஆக்ஷன் மூவி ரிலீஸ் ஆகுது. எனக்கு சத்தியமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் லைவ் ஆக்ஷன் பேச நம்ப மாட்டேன். ஏதோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைவ் ஆக்ஷனாக இப்போதைக்கு ஒன் பீஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நருட்டோ நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம். ஆனால் அந்த விண்டு பிரேக்கர் லைவ் ஆக்ஷன் நல்லா இருக்குமா இல்லையா எனக்கு தெரியல. ஸோ யாராச்சும் வெயிட் பண்ணுறீங்களா? கீழே உங்கள் பதிவுகளை சொல்லவும். அடுத்து நான் சொல்ல போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி கனிஸுக்காக. நானும் ஒரு கன்னி தான். இந்த அனிமியோடைய சீசன் 3 பார்த்தீங்கன்னா October ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை முன்னிட்டு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கம் போலேயே அந்த ஃபேமிலிக்கு நடக்கக்கூடிய ஃபன் அண்ட் எமோஷனை பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டு போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னால பார்த்தீங்கன்னா October பார்க்க முடியாது. நான் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் December மொத்தமாக பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ யாராச்சும் வெயிட் பண்ணுறீங்களா? ஐ திங்க் நிறைய பேர்
வெயிட் பண்ணுவீங்க. ஏன்னா ஆனியா ஃபோர்ஜருக்கான அந்த க்யூட்னஸுக்காக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் யோ ஃபோர்ஜருக்கும் தனிப்பட்ட கண்ணி சிரிப்பீங்க. அண்ட் நம்ம லோஹித் ஃபோர்ஜருக்கும் தனிப்பட்ட ஃபேன்ஸ் கிளப் இருக்கும் கேர்ள்ஸ் மத்தியில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு சில மாங்காஸும் ஒரு சில வெப் நாவலும் முடிஞ்சிச்சு. முடிச்சு விட்டாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வில்லன் சகா மாங்கா முடிஞ்சிருச்சு. இது ஒரு சோகமான செய்தி. அது மட்டும் இல்லாமல் கைஜு நம்பர் 8 மாங்கா முடிஞ்சிருச்சு. இதை பற்றி லாஸ்ட் வீடியோன்னு பேசியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் நாவல். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோலோ லெவலிங் ராக்னரோக்குடைய அந்த மொத்த சாப்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிச்சு. மாகாவா முடியலை, வெப் நாவல் முடிஞ்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் மாகாவா முடியலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சோகமான செய்தி. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் டீமன் ஸ்லேயர் மூவி பற்றி நிறைய பேசியிருப்பேன். பட் ஒரு முக்கியமான அப்டேட், ஒரு நியூஸை வந்து சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டீமன் ஸ்லேயர் மூவியை வந்து வீடியோ எடுத்து இந்த பைரசி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, லீக் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அப்படி லீக் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறைஞ்சது 10 வருஷம் வந்து ஜெயிலில் இருக்க வேண்டிய மாதிரி வரும்னு ஒஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ யாராச்சும் லீக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறுத்திடுங்க. எல்லாருக்கும் தெரியும், ரீசெண்டாக வந்து லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் அனிமே ரிலீஸ் ஆகி சக்க போட்டுருந்துச்சு. இந்த அனிமேக்கான இங்கிலீஷ் டப், ஸ்பானிஷ் டப், ஃப்ரெஞ்சு டப் அண்ட் போர்த்துகீஸ் டப் கூட இப்போ கிரிஞ்சிரோவில் அவைலபிளாக இருக்குது. பட் தமிழ் டப் தான் இல்லை. மேபி சப்போர்ட் கூட கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக தமிழ் டப்லேயும் வந்துடும். லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரிஸ் போல தான் டக்கோபிஸ் ஒரிஜினல்ஸ் இந்த அனிமே வந்து சக்க போட்டு இருந்துச்சு. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு தன்னுடைய 6வது எபிசோடோடைய முடியுது. ஓகேவா? ஜஸ்ட்டு 6 எபிசோட் அனிமே தான், ரொம்ப குட்டியான அனிமே தான். அதுவும் வந்து முடிய போகுது. இறுதியாக பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் தரப்புலேருந்து ஒரு சில ரூமர்ஸ் என்ன அப்டேட் கிடச்சிருக்கு. ரூமர் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜுஜுட்சு கைசனுக்கான சீசன் 3 மேபி 2027 தான் வந்து ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. ரூமர்ஸ் தான். மேபி நடந்துச்சுன்னா இன்னும் 2 இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? அது என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய யூட்டா நடிச்சு தான் யூட்டா லீடாக வச்சு வந்துச்சு இல்லை ஜுஜுட்சு கைசன் 0 மூவி, அதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து அக்டோபர் மந்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸில் வந்து முக்கியமான அனிமே நியூஸ். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் சொல்லிட்டு போகிறீங்க, தெரிஞ்சுக்கக்கூடியா இருக்கும். ஸோ இதே மாதிரி அனிமே நியூஸை வீக்லி ஒன்ஸ் போட நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோ 1K வியூக்கு வர வைங்க. ஓகேவா? நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் அந்த வேலையை பார்த்துரும். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கூட 200 வியூ தாண்டலை. ஸோ இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பேச வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் டேர் கைஸ் வரட்டா.